நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெருகுவதாக. இந்த நாளிலும் கூட நமக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயையும் பாராட்டினாரல்லவா, அவரை துதிக்கலாமா? அவர் வார்த்தையில் உண்மை, அவர் வார்த்தையில் உண்மை, அவர் செயல்களில் வல்லமை, என் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லையே. அவர் வார்த்தையில் உண்மை, அவர் செயல்களில் வல்லமை, என் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லையே. பாலைவனமான வாழ்க்கையில் மழை தருபவர், பாதை காட்டும் மேய்ப்பனாய் உடன் வருபவர். பாலைவனமான வாழ்க்கையில் மழை தருபவர், பாதை காட்டும் மேய்ப்பனாய் உடன் வருபவர். அவர் வார்த்தையில் உண்மை, அவர் செயல்களில் வல்லமை, நம் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லையே. நம் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லையே. ஒரு வேத பகுதி வாசிக்கலாமா? சங்கீதம் 22:26 வசனம். சாந்த குணமுள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள், கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள். உங்கள் இருதயம் என்னென்றைக்கும் வாழும், உங்கள் இருதயம் என்னென்றைக்கு வாழும். இங்கே கர்த்தராகிய ஆண்டவர் சங்கீதக்காரனை கொண்டு சொல்கிறார், உங்கள் இருதயம் என்னென்றைக்கு வாழும். யாருடைய இருதயம் வாழும்? சாந்த குணமுள்ளவர்கள். சாந்த குணமுள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள், கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள். உங்கள் இருதயம் என்னென்றைக்கு வாழும் என்று சொல்வார்கள். பவுல் பிலிப்பியருக்கு எழுதும்போது உங்கள் சாந்த குணம் எல்லாருக்கும் தெரிந்திருப்பதாக என்று சொல்கிறார். மோசேக்கு விரோதமாய் ஆரோனும் மிரியாமும் பேசின போது மோசே சாந்த குணமாய் இருந்தது போது கர்த்தர் அவனுக்காக வாதாடினார், கர்த்தர் அவனுக்காக யுத்தம் பண்ணினார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே, குடும்பங்களிலே, நம்முடைய உறவுகளின் மத்தியிலே, நம்முடைய வேலை ஸ்தலங்களிலே எங்கும் இந்த சாந்த குணம் நமக்கு இருந்தால் கர்த்தர் நமக்காக வாதாடுவார், கர்த்தர் நம்மை வாழ வைப்பார். நம்முடைய இருதயம் என்றென்றைக்கும், அப்போன்னு இல்லை, சாந்த குணமா இருந்தால் என்றென்றைக்கு சதா காலமும் வாழும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அன்பான தேவனுடைய பிள்ளை, இந்த சாந்த குணம் இப்பொழுது மனிதர்களுடைய வாழ்க்கையிலே இல்லாமல் போயிற்று, இல்லவே அறவே இல்லாமல் அது மக்கி போயிற்று. இந்த சாந்த குணம் நமக்கு இருக்குமானால் கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார், நம்முடைய இருதயம் என்றென்றைக்கும் வாழும். ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிறீங்களா அன்பின் பரலோகத்தின் தகப்பனே, இந்த நாளை கூட எங்களுக்கு ஈவாய் தந்தீங்களேப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. நாளின் காலை முதல் மட்டுமாய் உங்களுடைய தயவுள்ள கரம் கிருபை எங்களை தாங்கினதேப்பா, அதனாலே பிழைத்திருக்கிறோம் அப்பா. அப்பா, சாந்த குணமுள்ளவர்களே, உங்கள் இருதயம் என்னென்றைக்கும் வாழும் அப்பா. இந்த சாந்த குணத்தை அப்பா மோசே நீர் அவன் எங்கும் சாந்த குணம்னு சொன்னீங்களேப்பா, உங்கள் சாந்த குணம் எல்லாருக்கும் தெரிய கடவுள்னு சொன்னீங்களே அப்பா. எங்களுக்கு இந்த சாந்த குணத்தை எங்கள் ஒவ்வொருக்கும் தந்துடுங்கப்பா. எங்கள் இருதயம் என்னென்றைக்கும் வாழ முடியாது, நாங்கள் என்னென்றைக்கும் வாழ்ந்திருக்க முடியாது. இந்த சாந்த குணத்தை எங்களுக்கு தந்தருவீராக, எங்களுக்கு அவை சாந்த குணத்தால் எங்களை உடுத்து வைப்பீராக. கர்த்தாவே, உங்களுடைய கிருபைகளை மூடி மறைச்சுக்கோங்கப்பா, இந்த ரோக்களை மூடி மறைச்சுக்கோங்கப்பா. சகல துதியும் கனமும் வல்லமையும் பலனும் ஞானமும் எங்கள் தேவாதி தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம், இயேசுவின் மூல ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.